என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. எதுக்கு பயப்படுற? என்னவோ பயமா இருக்கு. ஒண்ணும் பயப்பட வேணாம், வா போலாம். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? சித்ராவும் உன்னை தேடி போயிருக்கா. எங்க போட்ட? தெரியல. தெரியலையா? சரி, நீ அந்த பக்கம் தேடு, நான் இந்த பக்கம் தேடுறேன். நீ அந்த பக்கம் போ. ராதா, என்னடி பாக்குற? மியூசியம் சுத்தி பார்க்க போன இடத்துல ராதா இறந்து போயிட்டாளாம். மியூசியத்துக்கு போன இடத்துல ராதா இறந்துட்டா? அது மட்டும் இல்ல, அங்க இருந்து சித்ராவை கொண்டு வந்து இதே ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கோம். அம்மா, இது என்னன்னு எனக்கே தெரியல. பர்டிகுலரா உங்க காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் இப்படி நடக்குது. சம்திங் கோஸ் ராங். ப்ளீஸ் கம். அளவுக்கு மீறின அதிர்ச்சியால மயக்கமா இருக்காங்க. ட்ரிப்ஸுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க. மோகன், எனக்கு ஒண்ணுமே புரியல. அதிர்ச்சி அவளுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். மியூசியத்துல இருந்த ராதா டெட் பாடியை முறைப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணி ரிப்போர்ட் கொடு. அவ பேரண்ட்ஸுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. மேடம், சித்ராவோட அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனே வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் மேடம். அம்மா, ஒண்ணு இல்லம்மா. என்ன விஷயம்? என் பொண்ணு ஞாபகம் வந்தது. அதா பொண்ணா? நீங்க நம்பலையா? சித்ரா, உன்னை நம்பாம வேற யாரும் நம்ப போறேன். கொஞ்சம் பொறுத்துக்க, இதுக்கு ஒரு வழி பண்றேன். ஐ எம் ராஜா, சித்ராவோட அண்ணன். வாங்க, ப்ளீஸ் சிட் டவுன். என்ன விஷயம்? டாக்டர், மியூசியத்துல சாந்தி தான் ராதாவை கொலை செஞ்சிருக்கா. அதை என் தங்கச்சி கண்ணால பாத்திருக்கா. அவளையும் கொலை செய்ய முயற்சி நடந்திருக்கு. இதை விட வேற என்ன சாட்சி வேணும் டாக்டர்? எக்ஸ்கியூஸ் மீ, சாட்சி, கொலை, கேஸ், கோர்ட்டுன்னு விசாரிக்கிற இடம் இல்லை இது. பேஷண்ட்ஸ்களை ட்ரீட் பண்ற ஹாஸ்பிட்டல். மைண்ட் இட். யூ ஆர் ராங் டாக்டர். இது நோயாளிங்க உள்ள ஹாஸ்பிட்டல் இல்ல,
கொலையாளிய படுக்க வச்சிருக்கிற கொலைக்களம். சாந்தி ஒரு கொலைகாரி. அவளுக்கு தர வேண்டியது சிகிச்சை இல்ல, தண்டனை. மிஸ்டர் ராஜா, வாட் யூ டாக்கிங்? நீங்க சொல்ற சாந்தி கைகால அசைக்க முடியாம கண்ணே திறக்க முடியாத நிலைமையில படுத்திருக்கிற ஒரு கோமா பேஷண்ட். அவங்க எந்திரிச்சு போய் 10 மைல் தாண்டி ஒரு கொலையை பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா யார் சார் நம்புவாங்க? உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நீங்களே என் கூட வந்து பார்க்கலாம். உணர்ச்சியே இல்லாம படுத்து கிடக்கிற சாந்தி பணம் தான் சார். ப்ளீஸ் பேஷண்ட பணம்னு சொல்லாதீங்க. ஓகே, அப்போ பேய் பிசாசு இப்படி சொல்லாமா? மிஸ்டர் ராஜா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ, ஓகே? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆவி பேய் பூதம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. சாந்தி ஒரு பேஷண்ட், அவளை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. அப்ப என் தங்கச்சி பார்த்தது பிரமையா இருக்கும். ராதா செத்தது ஹை பிளட் பிரஷர். அப்ப நீங்க சாந்திய பேய்னு நம்பல இல்ல? நோ, என்னோட டாக்டர் தொழிலை நம்புறேன். சோ அந்த கோமா பேஷண்ட வெளியே அனுப்ப மாட்டீங்க? Never. இதுக்கு ஒரு வழி பண்றேன் டாக்டர். மிஸ்டர் ராஜா, யூ ஆர் கிளாஸ். தேங்க்யூ டாக்டர். மேடம், நீங்க இதுக்கு அவசிய நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அந்த சாந்தி மிஸ்டர், உயிருக்கு போராடி இருக்கிற சாந்தி மேல நாங்க என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? சாந்தி ஒரு கொலைகாரி, பேய். ஷட் அப். நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஒழுக்கமான ஸ்டூடெண்ட் இந்த கதிக்கு ஆளாயிட்டாலேன்னு நாங்களாம் வருத்தப்பட்டு இருக்கோம். கொலைகாரி அது இதுன்னு. மேடம், அவ ஸ்டூடெண்டே இல்ல, ஒரு லேடி டிராகுலா. பிடி மாஸ்டர் டேவிட், லிடியா எல்லாரும் செத்தது அவளால தான். நான்சென்ஸ். டேவிட் குடிவெறியில செத்தான். லிடியா போதை பொருளை யூஸ் பண்ணி மாடியில இருந்து கீழே விழுந்து செத்துட்டா. டாக்டர் மோகனுக்கு அம்மா தானே நீங்க, வேற எப்படி பேசுவீங்க? என் தங்கச்சி செத்தாலும் பரவாயில்ல, அப்படித்தானே? உங்க தங்கச்சிக்கு பாதுகாப்பு சிகிச்சையும் கொடுத்துட்டு தான் வரோம். தேவையில்லை. அந்த சாந்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்புறப்படுத்த போறீங்களா இல்லையா? நீங்க சொல்றதை செய்ய முடியாது. ஏன்னா அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நோயாளி. அவளை வெளியே அனுப்புற அதிகாரம் எனக்கு கிடையாது. வேணும்னா உங்க தங்கச்சி நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க. மேடம், மிஸ்டர், நீங்க வெளியே போலாம். என்னாச்சு மோகன்? சாந்தியை கொலை பண்ண ட்ரை பண்ணா, சரியான நேரத்துல போய் காப்பாத்திட்டேன். இவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வர்றேன். நீ சாந்தியை கவனிச்சுக்க. டாக்டர், என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். நடுறா. இந்த வார்டில் படுத்திருக்க சாந்தி தான் பேயா மாதிரி எல்லாரும் கொலை பண்றாளாமே. ஆமா, இந்த ஆவி இந்த ஹாஸ்பிட்டல்ல சுத்துதான், எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஆமாப்பா, ஐயோ நைட் ஷிஃப்ட் எல்லாம் இப்படி நைட் பண்றதுனால கஷ்டம் தெரியுமா? இப்போ ஹாஸ்பிட்டல் போற அது ஒரே பொதுவாயிடுச்சு, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. வீட்ல கூட சொல்றாங்க. ஆமா, எல்லாருமே பேசிக்கிறாங்களா? இப்ப சாந்தி தான் பேய உழவுதானே சொல்றாங்க எல்லாரும். அதான் எனக்கு தெரியல. அவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க தெரியுமா? எங்க பார்த்தாலும் நம்ப முடியாது, எது எப்படி நடக்கும் நம்ப முடியாது. என்ன பண்றது? எந்த காலத்துலயா?
அந்த 9ஆம் நம்பர் வார்டில் இருக்க பேஷண்ட் எப்படி இருக்காங்க? அவதான் பேய மாதிரி கொள்றாங்க நிறைய. உங்களை கையெடுத்து கும்பிடுற தம்பி. என் சாந்திக்காக நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. என்ன பண்ணுமா? அதுக்கு என்ன இப்போ? அவளுக்காக நீங்க இனிமே கஷ்டப்படாதீங்க. என்ன சொல்ற பொண்ணமா? அவளுக்கு படிப்பும் எதிர்காலமும் காட்டுங்கன்னு இதே இடத்துல இருந்து தான் கேட்டுக்கிட்டேன். இப்ப இதே இடத்துல இருந்து கேக்குறேன், என் மகளை கொன்னுடுங்க. பொண்ணமா, என் மனசு கொதிக்குது, பெத்த வயிறு பத்து எரியுது தம்பி. சாந்தி நல்ல பொண்ணு, நல்லா படிக்கிறான்னு கேட்ட இதே காதால சாந்தி ஒரு பேயி பிசாசுன்னு கேட்க வேண்டியிருக்கு. நடந்த எல்லா கொலைகளுக்கும் காரணம் சாந்தின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்க நான் விரும்பல. அதனாலதான் சொல்றேன், ஓடிட்டு இருக்கிற அந்த மூச்சு நிறுத்திடுங்க. பொண்ணமா, இன்னொரு தடவை இப்படி பேசாத. நீ பெத்த தாயா இருக்கலாம், ஆனா ஆனா அவளை கொண்டுட்டு சொல்ற உரிமை உனக்கு இல்ல. மத்தவங்க பேசுறத பத்தி நீ கவலைப்படாத. ஆக வேண்டியது நான் பாத்துக்கிறேன். நீ போகலாம்.